வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆழமான தமிழ் கவிதைய பத்தி தாங்க பேச போறோம். நமக்குள்ளேயே நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்த பத்தியும், கடைசியில நாம எப்படி நம்மளையே முழுசா ஏத்துக்கிறோங்கிறத பத்தியும் சொல்ற ஒரு கவிதை இது. அவனும் நானும். சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். ஒரு நிமிஷம் இந்த கேள்விய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சில நேரங்கள்ல ரொம்ப பொறுப்பா மத்தவங்களுக்காக வாழ்ற மாதிரியும், இன்னும் சில நேரங்கள்ல ரொம்ப தைரியமா நமக்கு பிடிச்சத செய்யணும்னு தோணும் இல்லையா? அப்படி 2 பேர் உங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இந்த உணர்வுல இருந்து தான் நம்மளோட இந்த உரையாடலே தொடங்குது. முதலியே சொல்லிடுறேன், இந்த கவிதை ஒரு ஹீரோ, ஒரு வில்லன் கதையெல்லாம் கிடையாது. இது ஒரே ஆளுக்குள்ள இருக்கிற 2 டிஃப்ரெண்டான குணங்களோட கதை. ஒரே மனசு எப்படி 2ஆ பிளவுபட்டு இருக்கேன்ற கதை. இங்க பாருங்களேன், அந்த 2 குணங்களையும் எவ்வளவு அழகா பிரிச்சு காட்டியிருக்காங்கன்னு. ஒரு பக்கம் நான், அதாவது ரொம்ப அமைதியான, பொறுப்புகளை பத்தி மட்டும் யோசிக்கிற, யதார்த்தத்துல வாழ்ற நம்மளோட ஒரு முகம். இன்னொரு பக்கம் அவன், ரொம்ப தைரியமானவன், கனவுகளை பத்தி பேசுறவன், யாருக்காகவும் நிக்காம தான் வழியில போறவன். இந்த 2 சக்திக்குள்ள நடக்கிற போராட்டம் தான் கதை. இந்த கவிதையோட சூழலை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நடுராத்திரி, ஒரு ஆள் இல்லாத தெரு, ஒரே ஒரு தெருவிளக்கு. அதோட வெளிச்சத்துல ஒரு நீண்ட நிழல் விழுது. அந்த நிழலுக்குள்ள அவன் நடந்து போறான். அந்த தனிமையான சூழலே அவனுக்குள்ள நடக்கிற அந்த உள்மன பயணத்துக்கு ஒரு சரியான ஒரு ஆரம்பமா அமையுது. அவன் அவன் யாருன்னா, நம்ம எல்லாருக்குள்ளயும் இருக்கிற அந்த தைரியமான ஒரு பாதிதாங்க. கனவுகளை துரத்துற, இந்த உலகத்தோட விதிகளை உடைக்க நினைக்கிற நம்மளோட அந்த பகுதி. ஆனா அந்த தைரியத்துக்கு பின்னாடி யாருக்குமே தெரியாத ஒரு வலியையும், ஒரு பெரிய சோர்வையும் அவன் தனக்குள்ளேயே சுமந்துட்டு இருக்கான். இப்ப நான் கிட்ட வருவோம். இது அவனுக்கு அப்படியே நேர விபரீதம். ரொம்ப பொறுப்பானவன். மத்தவங்களோட சந்தோஷத்துக்காக தன்னோட ஆசைகளை, வலிகளை எல்லாம் ஒரு சின்ன புன்னகைக்குள்ள மறைச்சுக்கிறவன். இப்படியே மத்தவங்களுக்காக வாழ்ற இந்த ஓட்டத்துல தனக்காக வாழவே சுத்தமா மறந்து போனவன். சோ இங்கதான் அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒரே உடம்புதான், ஆனா வாழ்க்கை 2ஆ இருக்கு. ஒருத்தன் கனவுகளை பத்தி மட்டுமே பேசுறான், இன்னொருத்தன் கடமைகளை மட்டுமே பேசுறான். இந்த 2க்கும் நடுவுல நடக்கிற அந்த போராட்டம் தான் இந்த கவிதையோட மையம். இவ்ளோ நாளா உள்ளுக்குள்ள புகஞ்சுக்கிட்டே இருந்தா ஒரு நாள் அது வெடிக்கத்தானே செய்யும். இப்போ அந்த மோதல் நடக்கிற தருணம் வருது. அது எப்படி வெளிப்படுதுன்னு பாப்போம் வாங்க. இந்த மோதலுக்கான களம் பாருங்க, எவ்ளோ அழகா அமைஞ்சிருக்கு. வெளியில மெதுவா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த மழை உள்ளுக்குள்ள நடக்க போற அந்த உணர்ச்சி கொந்தளிப்புக்கு ஒரு சரியான பின்னணி மாதிரி இருக்கு. அவன் இப்போ மௌனத்தை உடைக்கிறான். அவன் பேசுற முதல் வார்த்தை இதுதான்: எவ்ளோ நாள் நீ என்ன உள்ள பூட்டி வைப்ப? இந்த ஒரு வரியில இத்தனை நாளா அடக்கி வைக்கப்பட்டிருந்த ஆதங்கத்தையும் கோபத்தையும் நம்மால உணர முடியுது. ஒரு ஜெயிலேந்து வர்ற குரல் மாதிரி இல்ல. அடுத்ததா அவன் சொல்ற இந்த வரிதான் இந்த கவிதையோட இடி மாதிரி ஒரு தருணம். அவன் சொல்றான், நான் உன் கனவு, நீ ஏன் பயம்? அடேங்கப்பா, கனவு பயத்தை பார்த்து நேருக்கு நேரா கேள்வி கேக்குது. நீ என்ன அடக்கி வைக்கிறதுக்கு காரணம் உன் பயம்தான் அப்படின்னு முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது. இந்த மோதலுக்கு பிறகு கதை சொல்லிக்குள்ள ஏன் நமக்கே கூட ஒரு பெரிய கேள்வி எழும். உண்மையில நாம நம்ம கனவுகளை அடக்கி வைக்கிறோமா, இல்ல அந்த பயணத்துல கொஞ்சம் கொஞ்சமா நாம தொலைச்சிட்டு இருக்கோமா? எல்லா புயலுக்கு அப்புறமும் ஒரு அமைதி வரும்னு சொல்வாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த பெரிய சண்டைக்கு அப்புறம் ஒரு தெளிவு பிறக்குது. போராட்டத்திலிருந்து சமரசத்தை நோக்கிய ஒரு பயணம் இப்ப தொடங்குது. சரி, அந்த சமரசம் எப்படி நடக்குது? அதுக்கு ஒரு 3 படிகள் இருக்கு. முதல்ல சண்டை நிக்குது. அந்த கூச்சல், குழப்பம் எல்லாம் ஓயுது. 2வது ஏத்துக்கிறது. கதை சொல்லி, அதாவது நான் அந்த அவனோடைய கைய இறுக்கமா பிடிச்சுக்கிறான். 3வது ஒன்றிணைதல். 2 பேரும் சேர்ந்து ஒரே வாழ்க்கையை வாழலான்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. இதுதான் அந்த புதிய புரிதல். ரொம்ப ஆழமான ஒரு தீர்மானம். நீ வெறும் கனவா மட்டும் இருக்காத, நானும் வெறும் யதார்த்தமா மட்டும் இருக்க மாட்டேன். வா, 2யும் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான வாழ்க்கையா வாழலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த சமரசம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குது. அந்த 2 முகங்களும் மறைஞ்சு இப்ப ஒரே ஒரு மனிதன் பிறக்கறான். வாங்க அந்த புதிய பிறப்பு எப்படி இருக்குன்னு பாப்போம். இந்த கவிதை நமக்கு சொல்ற முக்கியமான விஷயம் இதுதாங்க. பல சமயம் நம்மளோட மிகப்பெரிய எதிரி நமக்கு வெளியில எங்கேயும் இல்ல, நமக்குள்ளதான் இருக்கான். நம்மளோட பெரிய போரே நமக்குள்ளதான் நடக்குது. இந்த வரிய நல்லா கவனிங்க. இதுதான் கவிதையோட உச்சகட்டம். அவனும் நானும் ஒத்துக்கிட்ட நாள்தான் நான் பிறந்தேன். அதாவது நம்மளோட எல்லா பக்கங்களையும், நல்லது கெட்டது, கனவு நிஜம், எல்லாத்தையும் நாம எப்போ ஏத்துக்கிறோமோ அன்னைக்குதான் நம்மளோட உண்மையான வாழ்க்கை தொடங்குது. அது ஒரு மறுபிறவி மாதிரி. கதை சொல்லியோட இறுதி நிலை இதுதான். இப்போ அவர் 2 பேர் கிடையாது. அந்த பிளவுபட்ட மனநிலையெல்லாம் போயிடுச்சு.
ஒரு ஒருங்கிணைந்த முழுமையான ஒருத்தனா அவன் முன்னோக்கி நடந்து போறான். கவிதையில வர்ற இந்த அழகான உருவகம் ஒரு ஆழமான உண்மையை சொல்லுது. நம்ம வாழ்க்கை எப்போ ஒரு சினிமாவா ஒரு நல்ல கதையா மாறுதுன்னா நம்மள நாம முழுசா ஏத்துக்கும் போதுதான். நம்மளோட பலம், பலவீனம், கனவு, யதார்த்தம்னு எல்லாத்தையும் நம்ம எப்போ கட்டி அணைச்சுக்கிறோமோ அப்போதான் நம்ம வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் கிடைக்குது. சரி, இறுதியா இந்த கேள்வி உங்களுக்கு தான். இந்த கவிதையில வர்ற விஷயங்கள உங்க வாழ்க்கையோட கொஞ்சம் பொருத்தி பாருங்க. உங்களோட எந்த பகுதியை நீங்க முழுசா ஏத்துக்கும் போது உங்க வாழ்க்கை ஒரு முழுமையான, ஒரு அழகான சினிமாவா மாறும் நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.